இந்த வீடியோவில் வந்து நம்ம சோலார் கேமரா பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் நார்மலாக வந்து கூகுள்லேயோ இல்லை யூடியூப்லேயோ போயிட்டு சோலார் கேமரா அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா ஏகப்பட்ட வீடியோஸ் அதில் வரும். அதில் வந்து உங்களுக்கு அந்த கேமரா பற்றின ஃபீச்சர்ஸு எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், அதில் என்னெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் வந்து சொல்லாத உண்மைகள், நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய உண்மைகள் தான் ஒரு சிலதெல்லாம் இருக்குது. ஸோ அதை தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அந்த உண்மைகள் மட்டும் இல்லாமல் ஒரு சில டிப்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து அவுட் சைடில் வந்து உங்களுக்கு கேமரா வேணும், அந்த இடத்துல பவர் கொண்டு போக முடியல அப்படிங்கிறதுனால நீங்கள் சோலார் கேமரா அப்படிங்கிறத சூஸ் பண்ணுறது வந்து ஒரு நல்ல சாய்ஸ் தான். 100% ஒர்த்து தான். ஆனால் அந்த 100% ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணுற கேமரா இருக்குது, மாடல் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ண போகிறோம், அதை வச்சு தான் அது ஒர்த்தா இல்லை நமக்கு லாஸான்னு நம்ம தான் டிசைட் பண்ணணும். இப்போ அது ஒர்த்தாகிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து டிப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சோலார் கேமரா வந்து எப்படி ஒர்க் ஆகும்? சோலார் பேனல் மூலமாக தான் நமக்கு வந்து பவர் ஜென்ரேட் ஆகி அது மூலமாக நமக்கு கேமரா ஒர்க் ஆகும். இப்போ அந்த பேனல் வந்து ஒரு நல்ல ஒரு மினிமம் 7 வாட்ஸில் இருந்தால் தான் நமக்கு வந்து அந்த பேட்ரி வந்து சீக்கிரமாக பூஸ்ட் ஆகும், சார்ஜ் ஆகும். மினிமம் வந்து ஒரு 3 to 4 டேஸில் வந்து பேக்கப் இருக்கிற மாதிரி நமக்கு இருந்துச்சுன்னா பெட்டராக இருக்கும். ஓகேங்களா? இது டிப்ஸ் கிடையாது, இது நார்மலாகவே அந்த சோலார் கேமரா எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயம். ஃபஸ்ட்டு டிப்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஹைட்டு. இப்போ நீங்கள் இந்த கேமரா வந்து நம்ம அவுட் சைடில் தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா நீங்கள் பார்த்துருக்கலாம், பைபாஸ்லலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50 to 60 ஃபீட்டில் வந்து கேமரா ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இதே மாதிரி ரோபோட்டிக் கேமரா லைக் ஸோ இந்த மாதிரி இருக்கும் கேமரா. இந்த மாதிரி கேமரா இதுலேயே பெரிய சைஸ் வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன் அவ்வளோ ஹைட்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க? 2 ரீசன் தான். ஒன்று வந்து மேலேருந்து அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. வண்டி இதெல்லாம் போச்சு அப்படின்னா, பெரிய வண்டி வந்தாலும் நமக்கு தெரியணும் அப்படிங்கிறனால மேலே இருந்து ஹைட்டில் இருந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் வந்து அது பைபாஸ் அப்படிங்கிறதுனால நைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஆள் இருப்பாங்க, இருக்க மாட்டாங்க. எப்போவுமே இருப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல. ஸோ கேமரா சேஃபாக இருக்கணும். அதாவது நம்ம கைப்படுற மாதிரி வச்சுருக்கோம் அப்படின்னா கேமரா ஈஸியாக யாராச்சும் எடுத்துகிட்டு போயிட முடியும். ஸோ அதனால தான் வந்து அந்த ஹைட்டில் வச்சுருக்காங்க. இப்போ நம்மளே வந்து கேமராங்கிறது வந்து ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக தான் நம்ம போடுறோம், கரெக்டாக? ஸோ கேமரா ஃபஸ்ட்டு சேஃபாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம என்ஷூர் பண்ணிக்கணும். இப்போ நார்மல் கேமரா, வயர்டு கேமராலாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளே சொல்லியிருப்போம் நிறையா, 12 ஃபீட்லேருந்து 16 ஃபீட் வரைக்கும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருக்கோம். பட் இந்த கேமரா பொறுத்த வரைக்கும் நீங்கள் அப்படி ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இது வந்து ஒரு மானிட்டரிங் பர்பஸ்க்கான ஒரு கேமரா தான். இந்த கேமராவில் மெமரி கார்டில் தான் ரெக்கார்ட் ஆகும். இன்கேஸ் யாராச்சும் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னா மிஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால நம்ம வந்து யாரும் எடுக்க முடியாத அளவுக்கு நம்ம ஹைட்டில் கேமரா வந்து ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த கேமரா சொந்தமாக இருக்கும். இல்லை அப்படின்னா மிஸ் ஆகிறதுக்கு நிறையாவே வாய்ப்பு இருக்குது. ஸோ அது ஃபஸ்ட்டு டிப் என்னென்னா ஹைட்டில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். செகண்ட் டிப்ஸ் என்ன அப்படின்னா, இந்த கேமராலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒய்ஃபைலே இருக்குது, 4G கேமராலேயும் இருக்குது. நம்ம வந்து 4G தான் நீங்கள் அவுட் சைடில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 4G தான் நீங்கள் போகணும். 4G போனீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஸ்மூத்தாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து ஒய்ஃபை போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்கள் வீட்டில் வந்து பிராட்பேண்ட் இருக்குது, நீங்கள் ஒய்ஃபை இருக்குங்கிறதுனால ஒய்ஃபை கேமரா வாங்கிட்டீங்க. நீங்கள் வந்து கான்ஃபிகர் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு 2 பாயிண்ட் கிடைக்கலாம். ஏன்னா வீட்டுக்குள்ள இருக்கிற பிராட்பேண்ட் வந்து நீங்கள் வச்சிருக்கிற கேமராவுக்கும் இடையில வந்து ஒரு 2 பாயிண்ட் வந்து உங்களுக்கு ரேஞ்ச் கிடைக்கலாம். ஸோ அதனால நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அதை கான்ஃபிகர் பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் டோர் க்ளோஸ் பண்ணுறீங்க, இல்லை சம் வெதர் அந்த மாதிரி டைம்லலாம் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு அப்நார்மலாக இருக்கும். இப்போ சம்டைம்ஸ் சிக்னல் வரும், சம்டைம்ஸ் சிக்னல் வராது. ஸோ இது மாதிரி நம்ம மொபைலில் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா லாக் ஆகும். நீங்கள் ரொட்டேட் பண்ணிங்கன்னா ரொட்டேட் ஆகாது. அவங்க பேசுகிற வாய்ஸ் வந்து அவங்க பேசி ஒரு 10-15 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் நமக்கு ரிசீவ் ஆகும். இந்த மாதிரி டிலேலாம் இருக்கும். அது நமக்கே வந்து ஒரு கொஞ்சம் வெக்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். என்னடா கரெக்டாக இல்லையோ, கேமரா பிரச்சனையோ அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதனால வந்து நம்ம மேக்ஸிமம் இந்த மாதிரி நீங்கள் அவுட் சைடில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, அவுட் சைடில் போனீங்கனாலே நாட் சோலார் கேமரா, நீங்கள் அவுட் சைடில் நீங்கள் கேமரா யூஸ் பண்ணுறீங்க, அந்த மாதிரி வயர்லெஸில் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்கனாலே 4G கேமரா போங்க. 4G கேமரா போனீங்க, ஏன்னா நம்ம ஹைட்டுமே வந்து அதிகமாக வைக்கிறோம். ஒரு 25லேருந்து 30 ஃபீட்டில் வந்து நம்ம வைக்கிறோம். அப்படி இருக்கிறப்ப வந்து உங்களுக்கு அந்த ஒய்ஃபை ரேஞ்ச் வந்து அவ்வளோ தூரத்துக்கு ஸ்டாண்டர்டாக கிடைக்காது, கண்டிப்பாக கிடைக்காது. ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் 4G கேமரா போயிடுங்க. 4G கேமரா போனீங்க அப்படின்னா சிக்னல் நமக்கு அதிலே இருக்கும். நம்ம ஹைட்டில் வச்சிருக்கனால சிக்னல் இஷ்யூ வராது உங்களுக்கு. ஏன்னா கேமராலேயே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆண்டனா இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு ஹைட்டில் வைக்கிறதுனால சிக்னல் இஷ்யூ உங்களுக்கு இருக்காது. ஸோ வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். இன்டர்நெட்டும் ஸ்பீடும் நல்லாயிருக்கும், உங்களுக்கு ஸ்மூத்தாக இருக்கும். அதனால வந்து 4G கேமரா போங்க, சோலார் செலக்ட் பண்ணாதீங்க, சாரி ஒய்ஃபை செலக்ட் பண்ணாதீங்க. இப்போ இன்னொன்று, அந்த சொல்லப்படாத உண்மைகள், தெரிஞ்சிக்க வேண்டிய உண்மைகள் ஒன்று சொன்னேன் இல்லையா, அது வந்து இப்போ என்கிட்ட இருக்கிற 2 கேமராவுமே வந்து பார்த்தீங்கன்னா 360 டிகிரி நம்மளால் ரொட்டேட் பண்ண முடியும், அப் டவுன் பண்ண முடியும், லெஃப்ட் ரைட்டு எல்லா டைரெக்ஷன்லையுமே நம்ம பண்ண முடியும். ஆனால் இங்கே இருக்கிறது வந்து ஃபிக்ஸட் லென்ஸு, இதில் இருக்கிறது வந்து ஃபிக்ஸட் லென்ஸு.
இதில் இருக்கிறது வந்து எனக்கு ஃபிக்ஸட் லென்ஸும் இருக்குது, வேரியபிள் லென்ஸும் இருக்குது, ரெண்டு லென்ஸுமே இருக்குது. ஓகே, எனக்கு ஜூம் பண்ணி இதில் வந்து ஃபிக்ஸட் லென்ஸ் இருக்குது, வேரியபிள் லென்ஸ் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபிக்ஸட் லென்ஸ் தான். இப்போ இந்த ஃபிக்ஸட் லென்ஸுக்கும் வேரியபிள் லென்ஸுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, இப்போ ஃபிக்ஸட் லென்ஸ் வைக்கிறீங்க அப்படின்னா, இப்போ ஏதோ ஒரு இமேஜ் இருக்குது அந்த இடத்துல, நீங்கள் அதை ஜூம் பண்ணுறீங்க அப்படின்னா அது பிக்சல் உடைய தான் செய்யும். ஏன்னா அது வந்து டிஜிட்டல் ஜூமிங் ஃபிக்ஸட் லென்ஸில். அதுவே நீங்கள் வேரியபிள் லென்ஸ் போகிறீங்க அப்படின்னா, வேரியபிள் லென்ஸ்லேயே வந்து நிறையா டைப் இருக்குது. உங்களுக்கு வந்து 8x வேணால் எடுத்துக்கலாம், 10x வேணால் எடுத்துக்கலாம், 16, 26, 32, இந்த மாதிரி நிறையா வேரியன்ட் இருக்குது. அந்த எக்ஸை வச்சு தான் நம்ம எவ்வளோ தூரத்துக்கு அந்த இமேஜை வந்து நம்மளால் ஜூம் பண்ண முடியும், எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கிற ஆப்ஜெக்டை நம்மளால் ஜூம் பண்ண முடியும் அப்படிங்கிறது இருக்குது. இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 10x. இதோட வீடியோ வந்து நான் லாஸ்ட்டாக போஸ்ட் பண்ணுறேன், அதில் ஜூம் பண்ணி பார்த்துருப்போம். ஸோ அதை வீடியோ பாருங்கள். பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஜூம் எதுக்கு அந்த ஜூமிங் லென்ஸ் வந்து எதுக்காக தேவை அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கிளியராக இருக்கும். இப்போ நம்ம வந்து ஹைட்டில் வைக்கிறோம், 25 to 30 feet ஹைட்டில் வைக்கும்போது, நான் இப்போ இந்த கேமரா வச்சிருக்கேன், அந்த கேமராவுக்கு நான் கீழே நின்றா கூட இமேஜ் வந்து குட்டியாக தான் இருப்பேன், நான் ரொம்ப பார்க்க சின்னதாக தான் இருப்பேன். அப்போ என்ன ஜூம் பண்ணணும் அப்படின்னா அந்த வேரியபிள் லென்ஸ் இருந்தால் மட்டும்தான் நான் கிளியராக இருப்பேன். இன்கேஸ் அந்த வேரியபிள் லென்ஸ் இல்லை, என்கிட்ட ஃபிக்ஸட் லென்ஸ் தான் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இமேஜ் வந்து ப்ரோக் ஆகும், நமக்கு வந்து கிளியர் தெரியாது. அதனால் நீங்கள் வெளியில் வாங்குறீங்கன்னா ஹைட்டில் ஃபிக்ஸ் பண்ணணும். ஹைட்டில் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இமேஜ் கிளியராக வேணும் அப்படின்னா இந்த மாதிரி வேரியபிள் லென்ஸ் போங்க. வேரியபிள் லென்ஸுங்கிறது வந்து இங்கே வந்து ரெண்டு லென்ஸ் இருக்குது, ஃபிக்ஸட் லென்ஸ் இருக்குது, வேரியபிள் லென்ஸ் இருக்குது. சில கேமராவில் வந்து ஒரு லென்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க, அதுவே வேரியபிள் லென்ஸாக இருக்கும். நம்மளோட கான்செப்ட் என்னென்னா வேரியபிள் லென்ஸ் நமக்கு வேணும், அவ்வளோதான். ஏன்னா உங்களுக்கு எப்போவுமே வந்து அந்த இடம் வந்து மிஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஃபிக்ஸட் லென்ஸ் மேலே ஒரு லென்ஸ் இருக்குது. இது வந்து லிங்கேஜ் கேமரா. ஸோ இந்த மாதிரி வாங்கினீங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். ஒரு கேமரா வந்து எப்போவுமே ஃபிக்ஸடு, ஒரு கேமரா வந்து நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம், ஜூம் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி பர்பஸோட இருக்கும். ஸோ இந்த மாதிரி சூஸ் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் பெட்டராக இருக்கும். அந்த இதை வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா PTZன்னு சொல்லுவாங்க. PTZன்னா பேன் டில்ட் ஜூமிங். இந்த வேரியபிள் லென்ஸ் இருந்தால் மட்டும்தான் அது PTZ, பேன் டில்ட் ஜூமிங். அந்த வேரியபிள் லென்ஸ் இல்லை, ஃபிக்ஸட் லென்ஸ் இருக்குது அப்படின்னா அது வெறும் PT தான், பேன் டில்ட். ஆனால் வந்து எப்படி மார்க்கெட்டில் எப்படி போகுது அப்படின்னா, லைக் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரில் நம்மளால் ரொட்டேட் பண்ண முடியும், அப் டவுன்லாம் பண்ண முடியும்னாலே அதுக்கு பேர் வந்து PTZ அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ நீங்களே போயிட்டு கூகுளில் PTZ அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் இவங்க தான் வருவாங்க. ஆனால் இது வந்து PTZ கிடையாது, PT. ஸோ இது வந்து நம்ம தெரிஞ்சுட்டு ஒரு கேமரா நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஒரு கிளாரிட்டியோட பண்ணலாம். இல்லை அப்படின்னா லாஸ்ட்டில் வந்து நம்ம தான் ஃபீல் பண்ணணும், கேமரா சரியில்லை, கரெக்டாக சூஸ் பண்ணல. ஒரு டைம் நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த கிளாரிஃபிகேஷனோட நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ அந்த வீடியோ போடுறேன், அதனால வந்து அந்த வேரியபிள் லென்ஸோட அட்வான்டேஜ் பாருங்கள்.